ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் தமிழ் தலைவாஸ் தான், பிகேஎல் 12 தான். எஸ், நிறைய இருக்குது விஷயம் பேசுகிறதுக்கு. டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ தமிழ் தலைவாஸை பற்றி கேட்டிங்க. ஸோ ஒன் பை ஒன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஓடி போச்சு கிட்டத்தட்ட 1.5 மாதம் டோர்னமெண்ட் முடிஞ்சு. இன்னொரு 2-3 மந்த்ஸில் ரிலீஸு, ரீடைனு, எவ்வளோ பட்ஜெட்டு, யார் என்ஒய்பி, எல்லாமே இன்ஃபர்மேஷன் ஒன் பை ஒன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நாங்களும் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இதில் தான் பார்ட்னர் பேரண்ட்ஸ் தான் ஒருபடி மேலே. ஆல்ரெடி 4 என்ஒய்பி சைன் பண்ணிட்டாங்க. அவங்க எதுக்குன்னு வெயிட் பண்ணல, லிஸ்ட் வரட்டும், அது வரட்டும், பட்ஜெட் வரட்டும்னு கடற்கடன்னு சைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவ்வளோக்கும் அவங்ககிட்ட தேவாங்கன் அயன்லாம் வேறு இருக்காங்க. ரீட்டனாக ரிலீஸாக நமக்கு தெரியல, சுதாகர் அண்ட் சந்தீப் அண்டால். எனிவே நம்ம டீமுக்கு வருவோம். தமிழ் தலைவாஸ் பேட் சீசன் தான் சொல்லணும். போன சீசன் 8 வின்னு, 9வது ரேங்க்கு, 9th ரேங்க்கு. இப்போ சஞ்சீவ் பல்யான் வந்திருக்காரு, நியூ கோச்சு, வெரி குட். நியூ ஸ்ட்ராட்டஜி, நியூ அப்ரோச், நியூ அட்மாஸ்பியர், நியூ என்வாயர்மெண்ட், எல்லாமே புது மாதிரியான திங்கிங் இருக்கும். போன சீசனான சேரன் அண்ணாவும் அவர் உதயகுமாரும் சேர்ந்து எடுத்த டெசிஷன் நிறையா. ஸோ 2 பேர் சேர்ந்து எடுக்கும்போது சில குளறுபடிகள் வரும். நல்லதாக கெட்டதோ ஒரே ஆளை தான் இப்போ ப்ளேம் பண்ணுவாங்க. அதனால் சஞ்சீவ் பல்யான் குட் மூவ். அவருக்கு தெரியும் என்னென்ன பண்ணணுன்னு. சரி, உனக்கு என்ன தெரியும் அதை சொல்லுங்கிறீங்களா? இப்போ சச்சின் தன்னூரை பற்றி பேசுவோம். அவர் வேணுமா வேண்டாமான்னு. சும்மா கண்ணை மூடிட்டு வேணாம் சார், வேணும் சார் அப்படின்றதோட சில பாயிண்ட்ஸோடு நான் சொல்கிறேன். நீங்களே முடிவை சொல்லிட்டுங்க. சார் ஆமாம் கரெக்ட் சார், வேணாம், இல்லை சார் நீங்கள் தப்பு, இருக்கட்டும், இன்னொரு 5 சீசன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட், சச்சின் தன்வர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் 2,15,00,000 எடுத்தோம் ஆப்ஷனில். பார்ட்னர் பேரண்ட்ஸை வேணும்னு தான் அவர் அமுச்சு விட்டாங்க பிகேஎல் 11. இன்னும் ஹை எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தார் தமிழ் தலைவாசுக்கு. பர்ஃபார்மன்ஸே இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி நல்லா பண்ணாங்க எல்லாம். ஸ்டேடியத்தில் போய் மேட்ச் பார்க்குறது, மைக்கு நீட்டி அவரே இன்டர்வியூ எடுப்பார் எல்லாரையும். சந்திரன் ரஞ்சித்தை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணி விட்டார். இதான் சந்திரன் ரஞ்சித் வந்துட்டோம், கப்பு நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம்லாம் வர சொன்னார். CR66 ரைட். ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததா. அது நம்ம சில பேர் பட்ஜெட் ஹெவியாக இருக்கும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, சில பேரால் அதுவே ப்ரெஷராக இருக்கும். பட் இவர் விளையாட்டை பார்த்தா எனக்கு அவ்வளோ எக்ஸப்ஷனல் ஒரு அடுத்த பிரதீப் நர்வால், பவன் ஷராவத், நவீன், அர்ஜுன், மணிந்தர் சிங் அந்த லெவலுக்கு தெரியவே இல்லை இவர். இது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ பாட்னாக்கே எடுத்துங்களேன். பிகேஎல் 8ல் 181 பாயிண்ட்டு, 23 மேட்ச் விளையாண்டார். பிகேஎல் 9ல் 176 பாயிண்ட்டு, 20 மேட்ச் விளையாண்டார். பிகேஎல் 10ல் 171 பாயிண்ட் தான். ஸோ இந்த 170 to 180 தான் அவர் எடுத்திருக்காரு. அது 3 வருஷமாக. 8, 9, 10 சொல்கிறேன். 11 போயிடுச்சு. இப்போ பிகேஎல் 11ல் நமக்கு 17 மேட்ச் விளையாண்டாரு, 90 பாயிண்ட் தான். பாதியாக குறைஞ்சி போச்சு அது அவர் அங்கே எடுத்த பாயிண்ட்டில். சூப்பர் 10 1 2 எடுத்தார். அப்புறம் சூப்பர் 8 எவ்வளோ எடுத்தாருலாம் தெரியல. நெவர்தலெஸ் இதனால் என்ன ஆயிடுச்சு, நம்ம ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் சச்சின் தன்வர். அது ஒன்று. டூ ஆர் டை ஸ்பெஷலிஸ்ட்லாம் வேறு கூப்பிட்டு வந்தாங்க. இவரை மாதிரி ஆளே கிடையாது உலகத்தில், டூ ஆர் டை எடுங்க பாரு அப்படின்னு. ஆளாக இவர் தான் எம்டியாக நிற்கிறார். ஃபஸ்ட்டே 2 எம்டி இப்போ எடுக்காதீங்க. 2 எம்டி எடுத்தது இல்லாமல் டூ ஆர் டைலையும் எவ்வளோ சான்ஸ் மிஸ். இது சச்சின் தன்வர். இப்போது அவரோட ட்ராபேக் கொஞ்சம் போவோம், விஷயத்துக்கு போகலாம். ரைட், ரீட்டைன் பண்ணுமா, ரிலீஸ் பண்ணலாமா? இப்போ தான் விஷயத்துக்கு போறியான்றீங்களா? ஆமாம், இப்போ தான் அவரோட சில குறைகள் சொல்கிறேன். அண்ட் ப்ளஸ்ஸு சொல்லிட்டேன். 180 தான் மேக்ஸிமம் அவரோட பாயிண்ட்டு பாட்னாக்கு. இப்போது ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போனன்ட் டீம் இவரோட வீக்னஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்கே இவர் அவுட் பண்ணணும், எங்கே பிடிச்சி தள்ளணும், வெளில எப்போ ஆங்கிள் பிடிக்கணும், தையை பிடிக்கணும், இவர் என்னென்ன யோசிப்பார்ன்றது இவரோட ஜாஸ்தி எதிர் டீம் நல்லா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்பெஷலி கோச்சஸ் அண்ட் டிஃபென்ஸ் யூனிட்டு. ஸ்லோ மூவ்மெண்ட்டு பிகே லெவல்லே பார்த்தா அந்தளவுக்கு ஒரு சுறுசுறுப்பாக. இப்போ அஜித் சௌஹான்லாம் பாருங்கள், தேவாங்க, அஜித் சௌஹான், அயான், நரேந்தர், அவ்வளோ ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு. பரதீப் பவன் ஷராவத்தை எடுத்துங்களேன், அவர்களும் சுறுசுறுப்பாக இல்லை. அஜய்லா ஆய் ஆய் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு உதாரணம் காட்டுறது கூட இல்லை அவர் மேட்டில். நிறைய டூஆர் டை மிஸ் பண்ணார். சப்போஸ் டு பி ஸ்பெஷலிஸ்ட்டு. பிகேல 9, 10லலாம் அஜிங்கே பவர் தான் டூஆர் டை எடுப்பார், பர்ஃபார்ம் பண்ணுவார், பாயிண்ட் போவாது. அவர் ரிலீஸ் பண்ணுற இவரை நம்பி. அது ஒரு முக்கியம். அப்புறம் இன்ஜுரி ப்ரான் வேறு. 17 மேட்ச் தான் விளையாடிருக்காரு போன சீசன் அவுட் ஆஃப் 22. சப்போஸ் டு பி ஃபஸ்ட்டு ரைடர். ஸோ அங்கே ஒரு 5 மேட்ச்சுக்கு ஃபிட்னஸ் இஷ்யூ இருந்தது. ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் சச்சின் தன்வர். இதனால் என்ன ஆச்சுன்னா, சச்சின் தன்வர் சச்சின் 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 அப்படின்னு நினைக்கிறனால நரேந்திரை இக்னோர் பண்ணிட்டாங்க. ஆமாம், அவரை சரியாக யூட்டிலைஸ் பண்ணல. இன்ஜுரி ஒன்றும் அவ்வளோ பெரிய இன்ஜுரி மாதிரி எனக்கு தெரியல. விட்டு விட்டா கொஞ்சம் போனால் யார் ஃபஸ்ட் ரைடர், செகண்ட் ரைடர், தேர்ட் ரைடரே தெரியல. ஸோ பிகேஎல் 9 and 10 நல்லதாக கெட்டது அஜிங்கே பவார், நரேந்தர் நீங்கள் தான் எடுத்துன்னு வரணும் பாயிண்ட்டுன்னு தெரியும் போது எஃபர்ட் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. இப்போ இவர் சச்சினா இவரான்னு போட்டு இவரோட பர்ஃபார்மன்ஸு போச்சு அதனால். அண்ட் ஒன்று நிச்சயம், எந்த டீமுக்கு போகிறாரோ நம்ம வைக்கிறோமோ, இவர் ஃபஸ்ட் ரைடராக நீங்கள் கன்சிடர் பண்ணவே முடியாது. ஃபஸ்ட் ரைடரோட கேலிபரில் ஃபஸ்ட் ரைடர்னா 225 பாயிண்ட் மேலேயான எடுக்கணும். இவர் மேபி செகண்ட் ரைடராக வேணால் வைக்கலாம். ஸோ அந்த லேபிளில் தான். இப்போது மன்பிரீத் சிங் கூட சொன்னார், சப்போஸ்
பர்தீப் நர்வால் ஆப்ஷனில் வந்தால் எடுப்பேன், தேர்ட் ரைடர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த அளவுக்கு கோச்சஸ் எல்லாம் ரெடி. அண்ட் ரீட்டைன் பண்ணுமா, ரீட்டைன் பண்ணிங்கன்னா 2,15,00,000 துண்டாக போயிடும். ஆமாம், அது கூட ஒரு சம் பர்சன்டேஜ் ஆட் பண்ண நினைக்கிறேன். இதனால என்ன ஆகும், ஆப்ஷனில் நீங்கள் வேண்டிய பிளேயர் எடுக்க முடியாது. ஸோ இந்த பணம் போய் அங்கே லாக் ஆகிடும். என்ன தான் ஓகே பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகும் சார், நீங்கள் ஒரு 1 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுதுன்னே வச்சுங்களேன். போன வாட்டி 6 கோடி நினைக்கிறேன். பட் ஸ்டில் என்ஒய்பி தேடுங்கப்பா, ஸ்பெஷலி ரைடர் என்ஒய்பி தேடி கூட்டின்னு வாங்க. ஹண்ட் ஒவ்வொரு டோர்னமெண்ட்டாக போய் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. பாட்னா பேரஸ் எப்படி எடுத்தாங்க அந்த 4 பேரை, 2 பேரை பற்றி நான் தனி வீடியோவே போட்டிருக்கேன். நான் அது பார்க்கலன்னா போய் பாருங்கள். அங்கித் ராணா அண்ட் இன்னொரு தையான்றவர்லாம் என்னெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கப்பா அவங்க யுவா கபடி சீரீஸில். இறங்கும் போது முகம் தான் இனிமேல் சச்சின் தனக்கு, இனிமேல் ஏறு முகம்லாம் கிடையாது. அப்பா அடுத்த சீசனில் பாரு கலக்குவார்னு. ஒரு வயசு ஏஜ் வேறு ஏறுது, இன்னும் ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக ஆகும். ஆஸ் இட் இஸ் ஸ்லோவாக தான் நான் இருந்தது, நான் பார்த்தேன். ஸோ இதுதான் என்னோட ஒரு 10 பாயிண்ட் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு ட்ராபேக்கு. அண்ட் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 180 ஒரு வாட்டி எடுத்திருக்காரு பாட்னாக்கு. ஐ டோன்ட் சி எனி ரீசன். என்ன கேட்டிங்கன்னா ரிலீஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். பாய்கள் அப்புறம் யோசிப்போம். இதுதான் என்னோட ஒப்பீனியன். உங்கள் கருத்து சொல்லுங்கள். பொறி பார்த்து பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.